வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. 5/4/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. சங்கடகர சதுர்த்தி ரைட்டுங்களா. இன்றைக்கி கீழ் நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் மத்தியானம் 3:30க்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:30 to 11:30ங்க. மறுபடியும் மத்தியானம் 1:30 to 2:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணி to 6 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குது. சூளம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் திதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 11:51 வரைக்கும் திருதியை திதி, அதுக்கப்புறம் சதுர்த்தி திதியாக மாறுது. அதனால தான் சங்கடகர சதுர்த்தி வருது. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இரவு 11:50 வரைக்கும் விசாக நட்சத்திரம், அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரமாக மாறுது. அப்புறம் சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு 11:50 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக அஸ்வினிக்கு மாறுது. ரைட்டுங்களா. சரிங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோச்சார அமைப்பு எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுடைய கோல்டன் ஹவர்ஸ் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். வந்து போகலாம், வாங்க பார்க்குறதுக்கு போகலாங்க. சரிங்களா. வணக்கம் மேசராசி நேர்களே. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்துங்க இன்றைக்கி 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்புறம் சந்திரன் எடுத்து பார்க்கலாம். இந்த ரெண்டை பொறுத்தவங்க பொதுவான ராசி பலன் அமைப்பே இருக்குதுங்க. இதுக்கு பார்க்குறப்ப இன்றைக்கி 7ஆம் வீட்டில் நல்ல ஜம்முன்னு தான் கோந்திருக்கார். ரைட்டுங்களா. அது போக இன்றைக்கி உங்களுக்கு லக்ன வீடு, அதாவது 1ஆம் வீட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அப்போ இருக்கங்காட்டி இன்றைக்கி நீங்கள் பார்க்குறக்கே மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் ஒரு தேஜஸே கொஞ்சம் லட்சணமாக இருக்குது. அதான் ராயல் லுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த லுக் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க சாமி. மனசளவுலையும் உடம்பளவுலையும் முகத்தளவுலையும் அப்படி இருப்பீங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். அப்போது இளைய சகோதரர் வழியில் பொதுவான ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்படி என்னன்னா பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்டில் வாட்ச் பண்ணுங்கள். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சண்டே வியாபாரம் போச்சா, பசங்களை என்ன பண்ணுறது பார்க்குறது நல்லது. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்திரன் இருக்கார். அப்போ 7 பலமாக இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது உங்கள் தொழிலில் பார்ட்னர் ஆகட்டும், அல்லது உங்கள் ஆள் லவ்வர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான். ஒரு மாரல் சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருப்பான். அப்படியே கொஞ்சம் ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வரவர் கூட ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கல. கணவன் மனைவி, காதலன் காதலி எல்லாம் இல்லை. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்புறம் ஜோடியாக இருக்கங்காட்டி என்ன ஆகுன்னு பார்த்தா இன்றைக்கி செய்யக்கூடிய தொழிலாகட்டும், ஒரு சின்ன முதலீடு தான் முதல்ல பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தன்மை நல்லாயிருக்கு. லாபம் வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க முதல் சொன்ன மாதிரி சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. அது இப்போ என்ன சொல்ல விரயஸ்தானம். அப்போது 3மே முறுக்கிட்டு நிற்குது அப்படிம்பாங்க. என்னடா 3 ஒவ்வொரு பக்கம் முறுக்கிட்டு நிற்கங்காட்டி என்ன ஆகுன்னு பார்த்தா தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் அயற்சி. படுத்த தூக்கம் வராது, ஏதோ யோசனை சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றபடி நீங்கள் கெத்து தானுங்க. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லைன்னு வச்சுக்கலேன். வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய வேலை ஒன்றும் பெருசாக இன்றைக்கி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையில் பெருசாக ஒரு வேலை இருக்காதுங்க. இருந்தாலும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, சில பேருக்கு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி ஜம்முன்னு ராயலாகவே வீட்டுக்கு திரும்பி வருவீங்க. புது வேலை தேடுபவர்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது. நல்ல தகவல் கூடிய சீக்கிரம் வந்து சேருன்னு வச்சுக்கங்களேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் இன்றைக்கி கலகலன கூட்டம் அமோகமாக இருக்குங்க. உங்கள் பேச்சுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உண்டு. அதனால் பெரிய ஏதாவது டீல் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து அந்த டீலிங்கை பற்றி திங்க் பண்ணி அதை முடிக்கலான்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயி கூட்டத்துக்கு இன்றைக்கி தண்ணி பாசனம், அந்த நீர் பாசனம் எல்லாம் பொறுத்து ஜம்முன்னு இருக்குது. சின்ன சின்ன ரிப்பேர்லாம் வந்தால் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. லாபம் நல்லாவே இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வீட்டுக்காரம்மா இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப பாசமாக நேசமாக கேட்குற செஞ்சு கொடுப்பாங்க. ரைட்டுங்களா. குடும்பத்துடன் ஏதாவது சுப விசேஷத்துக்கு போகலாம். ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, ஒரு நல்ல காரியத்துக்காக போகணும் அப்படிங்கிறது குடும்பமாக சேர்ந்து நீங்களும் கணவன் மனைவி இல்லை குடும்பமாக சேர்ந்து போகக்கூடிய அமைப்பும் இன்றைக்கி இருக்குதுங்க. சாயந்தரம் இன்றைக்கி உங்கள் வீடே திருவிழா மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக இருக்க போகுது. ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு நல்ல அமைப்பு. குடும்பம் சூப்பருங்க. கணவன் மனைவி உறவும் சூப்பர். காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி உங்கள் ஆளுகிட்ட இருந்து ஒரு தித்திப்பான மெசேஜ் கண்டிப்பாக வரும். கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இது ஒரு கெத்தான நேரம் சொல்லலாம். சரியாக சட்டுப்புட்டுன்னு ஆரம்பிங்க. அப்புறம் என்ன. ரைட்டுங்களா. அதே சமயத்தில் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்குன்னு வச்சுக்கங்களேன். சண்டேவாக இருந்தாலும் படிக்கிற நேரத்தில் படிச்சுக்கிட்டு தெளிவாக இருப்பீங்க. பாடமெல்லாம் மனசில் அப்படியே சரவட்டியாக ஏறுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல இன்றைக்கி கொஞ்சம் உஷ்ணம் தெரிகிற மாதிரி இருக்குது. நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. கண்ணெரிச்சல் வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. குளிர்ந்தண்ணியில் மூஞ்சி கழிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு இது.
உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிகப்பு கலர் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தன்னம்பிக்கை நல்ல ஜம்முன்னு அமோகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? லக்கி நம்பர் உங்களுக்கு 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். அதே சமயத்தில் இன்றைக்கி கோல்டன் ஹவர்ஸ் பொற்காலத்தை பற்றி என்னென்னு பார்த்தா காலையில் 9:15 to 10 மணி 3 வினாடி வரைக்கும் நான் 48 நிமிஷம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார்ல, அவர் வந்துங்க இங்கே பாக்கியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட அருளை அப்படியே கவர் பண்ணிக்கிறார். கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குறார். இந்த நேரத்தில் புதுசாக எதை ஆரம்பித்தாலும் சரி, அந்த இறைவன் உங்களுக்கு வந்து ஒரு வழி காமிக்கிறான்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? பொற்காலத்தை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினிக்கு ராசியின் அதிபதி இன்னைக்கு பலமாக இருக்குங்காட்டி ஒரு நல்ல செய்தி, எதிர்பார்த்திருந்த தடங்களாக இருந்த அந்த நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு சீக்கிரம் வரும். ஆனால் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் பலம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொகுசான பொருட்களை வாங்கணும், வாழ்க்கையை சொகுசாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு இது ரைட்டா. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கமுக்கமாக இருப்பது நல்லது. பணம் இருந்தால் கூட வெளியே காமிச்சிக்கூடாது ரைட்டா. நமக்கு எங்கேங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கும். கார்த்திகை இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி சூரியனுங்களா, இந்த சூரியன் வேறு 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு முதலே சொல்லியிருக்கோம். இது என்னென்னா திடீர்னு பார்த்தா எதிர்பார்க்காத ஆள்கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்கும். அப்படி சர்ப்ரைஸான விஷயம் உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ரைட்டுங்களா. மற்றபடி எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அவசரப்பட்டு செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. சின்ன பரிகாரம் என்னென்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டு வாசப்படியில் அப்படி வாசப்படியில் என்னங்க கேட்டுக்கு வெளியில் தான் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் வந்து தண்ணி தொளித்து ஒரு அருமையான கோலம் ஒன்று போடுங்க ரைட்டா. முடிஞ்சால் அந்த சென்டரில் வந்து இந்த சாணியில் இது வைப்பாங்க, பிள்ளையார் ஆட் வைப்பாங்க, வச்சு அதுக்கு மேலே பூ வைப்பாங்க. அதெல்லாம் எங்கள் ஊரில் செஞ்சுட்ருக்குறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் அலங்கரித்து வச்சிங்கன்னா இன்றைக்கி மகாலட்சுமி தாயார் பெருசாக கூட்டுக்கு வருவாங்கோ. வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு தடையெல்லாம் என்னென்னு இருக்குது, கஷ்டப்படுறியா அவரை காப்பாற்றணும் வந்துடும் வைப்பாங்க. நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும். போயிட்டு விட்டுங்களா முருகா. நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ, வணக்கம். ரிஷபராசி நேயர்களை, உங்கள் அதிபதி வந்து சுக்கிரனுங்க. இன்றைக்கி சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார் ரைட்டா. 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சந்திரன் எடுத்து பார்த்தா இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கொஞ்சம் உஷாராக தாங்க வந்திருக்காருங்கோ ரைட்டுங்களா. அப்போது உங்களுக்கு 2ஆம் வீட்டை எடுத்து பார்த்தா உங்களுக்கு குரு என்ன இருக்கார். குரு உங்களுக்கு இங்கே இருக்கார். ஆமாம், குரு இருக்காருங்க. அப்படி இருக்கிறப்போ உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி பணப்புழக்காட்டம், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குங்க ரைட்டுங்களா. 3ஆம் வீடு காலிங்க. அப்புறம் 4ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்படி இருந்தால் வீட்டு விவகாரத்தில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சின்ன குழப்பம் வரும் ரைட்டு. பட் எல்லாம் சரியாயிரும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் இருக்கார். அப்போது சந்திரன் 6ல் இருக்கங்காட்டி எதிரிங்க கூட இன்றைக்கி உங்கள் முன்னாடி பணிஞ்சு போயிடுவாங்க. எதுக்குப்பா நம்ம ரிஷபராசிக்காரோட வம்பு அப்படின்னு பணிஞ்சு போயிடுவாங்க. அதனால் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. அப்புறம் 10ஆம் வீட்டுக்கு நேராக வந்தீங்கன்னா அங்கே புதன் ப்ளஸ் ராகு இருக்காங்க. அப்போ 10ல் ராகு புதன் இருந்தால் என்ன ஆகும், தொழில் ஸ்தான் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி வெரசா நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அங்கே சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. அப்போ 3 கிரகங்கள் கூட்டமைப்பில் இருக்குங்காட்டி பழைய பாக்கிகள் எல்லாம் இன்றைக்கி வசூலாகும். கடன்கள் படிப்படியாக உங்களுக்கு இன்றைக்கி வந்து வரும். அதான் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கா முதலே சொல்லிட்டோம். அப்போது ஒரு விரயத்தில் சுக்கிரன் இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் பண வரவு இருந்தால் கூட கொஞ்சம் சுப செலவுகள் ஆவதற்கு இருக்குது ரைட்டா. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு கந்திஷ்டி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட வேலைக்கு வந்துடுறானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கந்திஷ்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக வேலை பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சாயந்தரம் போனீங்கன்னா அம்னிவோ இல்லை அம்மாவோ இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து சுற்றி போட சொல்லுங்கள் ரைட்டுங்களா. மற்றபடி வேலை பொழுது இன்றைக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றவங்க பொறாம்புற அளவுக்கு பண்ணுவீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய நிறைவை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. நல்ல வழியை காட்டும். சந்தோஷமாக இருங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஒரு வாழைக்கன்று வைக்கிறது, புதுசாக ஒரு தென்னங்கீது வைக்கலாமா, தென்னை மரங்கீது வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு ரைட்டுங்களா. நல்லா உரம் போடுறது இந்த மாதிரி ஏதோ படப்படப்படன்னு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சந்தையில் உங்கள் விளைபொருளுக்கு இன்றைக்கி ஒரு அமோகமான விலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்கள் வீட்டு மகாலட்சுமி கிட்ட, அதானே நம்ம அம்மனிக்கிட்ட தானுங்க, மகாலட்சுமின்னு அவங்க தானே, அவங்ககிட்ட எதையும் நறுக்குன்னு கேட்டு முடிவெடுங்க. வளவளன்னு பேசாதீங்க. ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேளுங்க. சொந்தக்காரங்க இன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க. அந்த வந்து வீடு இன்றைக்கி ரொம்ப பூரிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ரைட்டா. அப்படி நீங்களே கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக அதிகமாகவே இருப்பீங்க. குடும்பம் நல்லா தான் இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புதுசாக ஆரையும் நம்பி மாட்டிக்காதீங்கோ நிறைய பேர். அதனால் காதலியாக இருந்தால் கூட
எதை பேசுகிறோமோ அதை மட்டும் கரெக்டாக பேசி பண்ணுங்கள். ரைட்டா? இன்றைக்கி உண்மையான காதல் பண்ணுறவங்க மட்டும் மனசு விட்டு ஓப்பனாக பேசுங்க. மற்றபடி இந்த கசாமுசன வேலை பண்ணுறவனுக்கெல்லாம் இன்றைக்கி சிக்கல் தானு. உண்மை காதலுக்கு கொஞ்சம் நல்ல வழி இருக்குது, ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு, மெயின் எக்ஸாம் தயாராகக்கூடிய பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பமெல்லாம் நீங்கள் தெளிவாக படிப்பாங்க. தெளிவாக ஒரு படிப்பில் வேகம் வரும்னு சொல்லலாம். சூப்பராக படிப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்றில் இன்றைக்கி இல்லை ஒரு விதமான கதகதப்பு, ஐயோ எரிச்சலாக இருக்குது சார், இந்த அஜீரண கோளாறு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது. ரைட்டுங்களா? நேரத்துக்கு சாப்பிடுங்க. இந்த மசாலா ஐட்டம் கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை குறைக்க முடியாதே, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீம் கலர் நல்லா இருக்குது. ஏன் இந்த க்ரீம் கலர் ட்ரெஸ் போட்டு போக சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் இன்றைக்கி அந்த க்ரீம் கலர் ட்ரெஸ்ஸோட உங்கள் முகம் தேஜஸாக இருக்கும். இப்போ போகிற கரெக்ட் சட்டு புட்டுன்னு தடையில்லாமல் நடக்கும். அந்த பவரை கொடுக்குறாரு இன்றைக்கி. அதுக்காக சொல்கிறேன். இல்லைன்னா வேறு சட்டை தானே ஓடணும் சொல்கிறேன். ரைட்டுங்களா? கோல்டன் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு 12:45 1:33 வரைக்கும் கோல்டன் ஹவர்ஸ் வேலை செய்யுதுங்க. அந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன் இருக்கார்ல, அவர் வந்து தனஸ்தான அதிபதினு சொல்லுவோம் புதன். அவரோட ஆசையை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறார். அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையாக போகிறீங்க, ஒரு வேலைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறீங்கன்னு வச்சுக்க, சட்டு போட்டுன்னு முடிஞ்சு போயிடும். டக்குன்னு முடியும், தடங்கள் எதுவும் இருக்காது. ரைட்டுங்களா? சரிங்க. நட்சத்திர பலன் உனக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு எந்த வேலை செஞ்சாலும் சரி, அல்ல எந்த ஒரு தொழில் வியாபாரம் பண்ணாலும் ஒரு சபாஸ் நல்லா பண்ணுறாருங்க. கடுமையான ஆளுங்க. அப்படி மாதிரி நல்ல ஒரு கார்த்திகைக்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் மேலே கந்திஷ்டியாக இருப்பாங்க. கொஞ்சம் கமுக்கமாக இருப்பது நல்லது. ரைட்டுங்களா? ரோகிணியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஃபுல் பவரில் இன்றைக்கி வேலை செய்கிறார். மனசு இன்றைக்கி குதூகலம், கொண்டாட்டம், கும்மாளம் அப்படின்னு ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஜாலி ஜிம்கானா தான் இன்றைக்கி உங்களுக்கு புதிய நட்பு வகையில் கூட ஒரு ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் ரோகிணி சோத்துக்கும் பஞ்சம் இல்லை, சந்தோஷத்துக்கும் பஞ்சம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியஸான பஞ்சாயத்து இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். முன்கோபத்தை மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நல்லது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கைப்பிடி பச்சரிசியை உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எறும்பு புத்தலாக இருக்குல்ல, எறும்புக்கு போடுங்க, இல்லை பறவைகளுக்கு வைங்க. காரியமெல்லாம் படன்னு தடையில்லாமல் வெற்றியாகும். நம்பி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, ராசியின் அதிபதி புதனுங்க. இன்னைக்கு பார்த்தா 9ல் இருக்கார். அப்போது அவர் இந்த சந்திரன் எடுத்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கார். அவரே குதூகலமாக இருந்தால் நம்மளை குதூகலமாக வச்சுக்க மாட்டார். பார்ப்போம். அதே சமயம் லக்ன வீட்டுக்கு எடுத்து பார்ப்போங்க. லக்ன வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குரு இருக்கார். குரு இருந்தால், லக்னத்தில் குரு இருந்தால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், நினைக்கக்கூடிய ஒரு எடுத்த முடிவு எல்லாமே தங்கமான முடிவாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நம்பி பண்ணலாங்க. 3ஆம் வீட்டில் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போது உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்கள் மேலே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க எல்லாத்திட்டையும். அவ்வளோதாங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் இருக்கார். சந்திரன் தனியாக தான் இருக்கார். அப்படி இருந்தால் அன்றைக்கி பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வ புண்ணிய வழி ஏதாவது வகையில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஒரு லாபம் அந்த வழியை கிடைக்கும் அப்படின்னு அமைப்பு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் ப்ளஸ் ராகு இருக்காங்க. தூரத்து உறவினர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்கள் காதுக்கு வரும். மனம் குளிர்வடையும் சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு 11ஆம் வீடு வந்தீங்கன்னா 11ஆம் வீடு சூரியன் சந்திரன் இருக்காருங்களா? இல்லைங்க 10ஆம் வீடு, சாரிங்க 10ஆம் வீடு. அந்த வீடு எல்லா கிரகத்துக்கு எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி நம்பர் மட்டும் போட்டு எழுதி வைக்கிறாங்களா? அது சின்ன ஒரு தடுமாற்றம். ரைட்டா? எல்லா மனுஷனுக்கும் வர்றதானு. ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. 10ல் 3 கிரகங்கள் பலமாக இருக்குங்காட்டி வேலையில் இன்றைக்கி உங்களோட கெத்து வேற லெவலில் இருக்கும். ரைட்டா? சண்டே பார்க்க வேண்டும். 11ஆம் வீட்டை பொறுத்து சுக்கிரன் தனியாக இருக்கார். அப்படி இருந்தால் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாரல் சப்போர்ட், பொருளாதார முன்னேற்றத்துக்கு பணம் கைக்கு வர மாதிரி இருக்குது. வராத பணம் எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவ்வளோதாங்க. கோச்சார் அமைப்பு. அப்புறம் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா பெரிய தொந்தரவு இல்லை. சில பேர் நல்ல ரெஸ்ட்டில் இருப்பீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மாரல் பாராட்டு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செஞ்ச பழைய வேலைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ரைட்டுங்களா? இன்றைக்கி வந்து பாருங்கள். அதே சமயம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், வந்து தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு பண்ணால் தாராளமாக பண்ணுங்க. நீங்கள் சண்டே வியாபாரம் தொழில் சிறக்கத்தான் போகுது. உங்கள் பேச்சுக்கு வாடிக்கையாளர்கள் அப்படி கட்டுப்பட்டு அப்படி ஜம்முன்னு வந்து செய்வாங்க. நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன்.
விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மாடு குட்டி வழியில் மாடு கன்று வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மாடு கன்று போடுறது அல்லது மாட்டு வியாபாரம் பண்ணுறீங்களே அது நல்ல லாபம் வர்றது, இல்லை பால் கறந்து ஊற்றுறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு இது. இன்றைக்கி ஒரு லிட்டர் சேர்த்து கிடைச்சா ஒரு லாபம் தானே. அந்த மாதிரி அந்த அந்த கோமாதா வழியில் ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். அல்லது கிணறு வெட்டுறது, போர் போடுறது, இதெல்லாம் பார்த்து யோசிப்பீங்க. மொத்தம் நல்ல நாள் தானுங்க இன்றைக்கி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. அந்த பொறுத்து அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சொல்லட்டுங்களா, நீங்களும் வீட்டுக்காரிங்க ஜோடி புறா மாதிரி அப்படியே நீங்களும் உங்கள் துணையுடன் அந்நியோன்யமாக இருப்பீங்க ரைட்டா. உங்களுக்கு இடையிலேருந்து வந்த மனக்கசப்புலாம் நீங்கி இன்றைக்கி மனம் ஒன்றி போய் உனக்காக நான் எனக்காக நீ அப்படின்னு 50 வருஷம் ஆனாலும் அந்த ஒன்றிணைப்பு இன்றைக்கி நல்லாவே நடக்கும் ரைட்டுங்களா. சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே என்னங்க குடும்பம் நீங்களா அப்படி சொல்லவா வேணாம். ஜோடி புறாதான். அதே சமயத்தில் உங்களுக்கு மனசளவு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ இன்றைக்கி இவ்வளோ சின்ன லடாய் வர மாதிரி இருக்குது. லடாய் சண்டைங்கோ பண்ணிக்கிட்டு அதனால் விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் உறவு நடிக்கும். என்ன ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் வரமாட்டேங்கிற அப்படின்னா, ஐயோ உங்கள் அப்பா அம்மாவை பயந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு. ஏய்யா உங்கள் அப்பா அம்மாவை கொண்டு பயந்துட்டு இருந்தா அப்புறம் என்ன லவ் பண்ணுறதை பற்றி எப்படி உங்கள் அப்பா அம்மா பேசுவேன் அப்படின்னு சண்டை கூட வருவாங்க. அதனால் காதல் பண்ணுறவங்களுக்கு மனசில் தைரியம் வேணும் ரைட்டா. உண்மை காதல் கைவிடக்கூடாது, கைவிடுற அளவுக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லவ் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க. கல்யாணம் சாரிங்க சந்தோஷம் என்னவோ அன்றைக்கி இந்த என்ன சொல்லுவாங்க மிதுன ராசிக்கு ஜகஜகன்னு இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல அந்த பசங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு தித்திப்பான செய்தி கண்டிப்பாக தேடி வரும். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றப்பாங்க. நார்மலான படிப்பு அட்டகாசமாக வேலை செய்யும். ஜம்முன் கவலைப்படாதீங்க ரைட்டுங்களா. இன்றைக்கி உடம்பை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசதி தெரியுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே. மனசு இருக்கக்கூடிய உதறல் பதட்டம் எல்லாம் சரியாகி கெத்தாக எந்திரிச்சு மற்ற வேலையை பார்க்கலாம். ஒரு குட்டி தூக்கம் போட்டான். அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பருங்க. அதிர்ஷ்டமான கலர் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் ரைட்டுங்களா. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா அந்த மாதிரி பச்சை கலர் ஒரு கட்சியை கூட எடுத்து பாக்கெட் வச்சு போனீங்கன்னா காரியம் சட்டு போட்டு நடக்கு தடங்கள் எதுவும் வராது. இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா காலையிலேயே ஆரம்பிச்சது 6:15 to 7:03 வரைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி புதன் வந்துங்க லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் இருக்கார்ல அவரோட சாரத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சு உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குறார். இந்த நேரத்தில் நீங்கள் எது சொன்னால் கூட சொன்னால் பழிக்குங்க ரைட்டுங்களா. இறைவன் அதுக்கு ஒரு வழிவகையை கொடுத்துருக்கார் ரைட்டுங்களா. பாருங்கள் நல்லது சொல்லணும். உங்களுக்கு நட்சத்திர பலனும் மிருகசீரிசம். இன்றைக்கி பணத்தட்டுப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் படிப்படியாக நீங்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லா தான் இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. இன்றைக்கி கணவன் மனைவி உறவு ஒரு புதுசாக அச்சாரம் போடுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது இன்றைக்கி ரைட்டுங்களா. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அந்த அதிபதியினுடைய பலத்தால் இன்றைக்கி ஒரு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரும். ஆனால் பழக்க வழக்கமெல்லாம் இருக்குல்ல நண்பர்கள் நண்பிகளை மட்டும் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கமுக்கமாக இருப்பது நல்லது. திருவாதிரை பொறுத்த வரைக்கும் வாயை பிடிங்கி வம்பல் மாட்டி விட்டுற போகிறாங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள் குரு என்ன சொல்கிறாருன்னா அவர் பார்வை இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷரோட நீங்கள் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரியங்கள் எல்லாம் சரவெட்டியாக முடியுங்க. இன்றைக்கி புனர்வசம் ஹாப்பி. ஒரு பரிகாரம் என்ன பண்ணாலும் இன்றைக்கி நீங்கள் வேணும் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு மூஞ்சி கழுவிட்டு ஒரு கப்பலை தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றுங்க சாமி. சந்தோஷமாக இருக்கும் ரைட்டா. முதல்ல நேற்றே இந்த மாதிரி பரிகாரம் சொல்லிடுற சிம்பிள் ரைட்டா. அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மனசு இருக்கிற பாரம் படிப்படியாக குறையும். மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக தொந்தரவு. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களை உங்கள் அதிபதி சந்திரனுங்க இன்றைக்கி 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்க்காலமாக உட்காந்துருக்கார் சந்திரன். எங்கே இருக்கார் ஒன்றும் சரிங்களா. அதே சமயத்தில் அதை வச்சு பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குதுங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் அது இது எல்லா கிரகத்தையும் வச்சு பார்க்குறப்போ ஓவராலாக நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் 2ஆம் வீட்டில் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. கேது இருக்குங்காட்டி வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறேங்க. அப்புறம் முதல்ல ராசியின் அதிபதி அங்கே இருக்கங்காட்டி 4ஆம் வீட்டில் இருக்காது சுபிட்சமாக இருக்குங்க. இந்த டோட்டல் அமைப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அம்மா வழியில் கூட ஒரு பெரிய உதவி வந்து சேரும் ரைட்டுங்களா. சரி. அப்புறம் 8ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்படி 8ஆம் வீட்டில் இருந்தால் அஷ்டமஸ்தானம் மறைமுக எதிர்ப்புகள் லேசாக வரும். ஆனால் அதெல்லாம் கெத்தானையும் சமாளிச்சிருவீங்க. பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ரைட்டுங்களா. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்புறம் யாருங்க என்னங்க பண்ண முடியும். கடவுளின் அனுகிரகம் இருப்பவங்களுக்கு ஒன்றும் பாச்சா பழிக்காது. யார் உங்களை வெல்லோன்னு நினைக்கிறவங்க எதிரிகள் கடவுள் துணை இருக்காருங்க நம்புங்க.
10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் தனியாக இருக்கார். அப்போது வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு ராஜ மரியாதை, கம்பீரமாக வேலை செய்யலாம் இன்றைக்கி. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அதுவும் நல்லா தான் இருக்குதுங்க. அங்கே ராஜ கம்பீரம் தான். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு, அப்போ வக்கரத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும், இன்றைக்கி சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் சந்தோஷம் தரக்கூடிய செலவு தான். சந்தோஷமாக இருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி தான், கெத்து தானுங்க. ஒரு சவாலான வேலையை கூட சாட்டு போட்டுன்னு முடிச்சுட்டு அப்புறம் சார் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பிடுவீங்க. ஆச்சரியப்படுத்துவீங்க எல்லாத்தையும். நாம் இந்த வேலையை யோசனை பண்ணுறக்குள்ளே வேலையை முடிச்சிட்டானே அப்படின்னு போகிற அளவுக்கு. ஆனால் அப்படி எல்லாத்தையும் நட்பாக நடந்துக்குவீங்க. நட்புக்கெல்லாம் இது இல்லைங்க, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிற்கிறக்கே நேரம் இருக்காதுங்க. வாடிக்கையாளர் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். பழைய கடன்களை வசூலிக்கக்கூட இன்றைக்கி அமோகமான நாள் இருக்குது. பணமெல்லாம் கைக்கு விரசாக வரும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தில் இன்றைக்கி சண்டையாக இருந்தாலும் சில வேலைகளை வந்து காலையில் நேரமே வந்து முடிச்சுட்டு போவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நீங்களும். ரைட்டா? ஏதாவது மானியம் இது கிடைக்குமா அப்படின்னு ஒரு தீவிரமான சிந்தனை இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் வரும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி உங்கள் பேச்சு தானுங்க. உங்கள் பேச்சு தான் இன்றைக்கி டாப் நாட்ச் அப்படிம்பாங்க. உங்கள் பேச்சு தான் எடுபடும். வீட்டுக்காரமாக கூட இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சமையல் வந்து வாங்க அப்படின்னு அடித்து விளாசுவாங்க, தூள் பறத்துங்க. ரைட்டா? காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, ஒரு இனிப்பான செய்தி, ஒரு தித்திப்பான செய்தி தேடி வரும். கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் தானுங்க. காரியம் கைகூடுங்க, பேசிப்பார். படிப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் படித்தா கூட இன்றைக்கி மறதி வந்துகிட்டே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் தன்மை இருக்கும். அதனால் தயவுசெய்து பசங்க உள்ள எழுதி பார்த்து ஹிண்ட் எடுத்து படிப்பது நல்லது. ரைட்டா? நேர்முக தேர்வு நாளைக்கெல்லாம் வருதுன்னா இன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வெற்றி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசில் ஒரு விதமான ஒரு பதட்டமாகவே இருக்கும். ரைட்டா? இதை செய்யலாமா அதை செய்யலாம், செஞ்சால் தப்பாக போயிடும் அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் குலதெய்வத்தை மிஸ்டத்தை மனசார நினைங்க, எல்லாம் தெளிவான சிந்தனை கண்டிப்பாக வரும். சிம்பிளான வழி. ரைட்டா? உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா அன்றைக்கி ஒயிட் கலர். வெள்ளை கலரை ட்ரெஸ் போட்டிங்கனாவே மனசு அமைதியாக இருக்குங்க. போட்டு பாருங்கள், கெத்தாக தெரியல. ரைட்டா? சரிங்க. இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் நேரம் அப்படின்னு பார்த்தா சாயந்தரம் 4:30 to 5:18 வரைக்கும் வருதுங்க. இந்த 48 நிமிஷம் ஏன் வருதுன்னா அந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட ஒளியை அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குறார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நல்ல முடிவாக இருக்கும், நல்ல வழி அமையும். கோல்டன் ஹவர்ஸ் இஸ் அ வெரி குட் கோல்டன் ஹவர்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். நட்சத்திர பலன்னு பார்த்தா புனர்பூசம். இன்றைக்கி குருவோட பலம் உங்களுக்கு அதிபதி அவர் தானுங்க. அப்போ இன்றைக்கி ஒரு பழைய சொத்து விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும், மனசில் தெளிவு பிறக்கும் அப்படிங்கிற. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சனி பகவான் அருளால் இன்றைக்கி வேலைப்பளு படிப்படியாக குறையும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, உஷாராக இருந்துக்கும்னு சொல்லலாங்க. ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பலம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அமோகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. லாபம் இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் ஜம்முன்னு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு பரிகாரம் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி உங்கள் வீட்டு வாசப்படியில் கொஞ்சம் சர்க்கரையை அப்படியே அந்த எறும்பு புத்தகம் இருக்குல்ல அதில் கொஞ்சம் அப்படியே தீவு கூடுங்க. ரைட்டா? காரியமெல்லாம் தடைகளெல்லாம் நீங்கி எப்படி இது இனிப்பான ஸ்வீட்டை எறும்பு சாப்பிடுதோ அதுபோல் நமக்கும் அந்த ஸ்வீட்டான செய்தி தேடி வரும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. ராசியின் அதிபதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். அப்போது சந்திரன் எடுத்து பார்த்தா இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். சஞ்சாரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார். நல்ல அமைப்பு தான் இருக்குதுங்க. லக்ன வீட்லேயே உங்களுக்கு கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. லக்னத்தில் கேது இருந்தால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே அமைதியாக யோசிப்பீங்க. வாயிலிருந்து வார்த்தை டக்குன்னு வராது. அதே சமயத்தில் வெளியாட்கிட்ட உன்னுடைய பிளானை எதுக்கு சொல்லாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க ஆல்ரெடி வெளியே சொல்லாதீங்க. நோ லீக் அவுட். 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அப்போது இன்றைக்கி உங்கள் தைரியம் சொல்லுவோங்களே, தைரியஸ்தானம் அது வந்து ஜம்முன்னு வேலை செய்யும். எதையும் துணிஞ்சு செஞ்சு முடிவெடுப்பீங்க, செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ 7ல் ராகு இருந்தால் பாட்டர்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இல்லைன்னா ஒரு சின்னதாக ஏப்பா அது தப்புப்பா ஏப்பா அப்படின்னு சின்ன லடாய் வந்துருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. 8ஆம் வீட்டை பற்றி சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. 3 கிரகங்கள் 8ல் இருந்தால் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக போகணும். வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. எந்த வேலைக்கு போகிறோமோ அதில் சிந்தனை அதிகமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் இருக்கார். அப்படி இருந்தால் தெய்வத்தின் அருள் இன்னைக்கு அமோகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஒரு தித்திப்பான செய்தி கூட அந்த இறைவன் அருளாளர்களுக்கு வரும். அப்போ 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா குரு தனியாக இருக்கார். லாபத்தில் குரு. அப்போது கெத்தான குரு தான். இன்றைக்கி பணப்புழக்காட்டம் ஜம்முன்னு இருக்குது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஜம்முன்னு இருக்கலாம்.
வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லைங்க. சில பேர் அந்த வேலைக்கு போனால் கூட நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி புதுவிதமான முயற்சி பண்ணுவாங்க. ரைட்டா? ஏன்னா இன்றைக்கி உத்திரட்டாதியினுடைய நட்சத்திர சாரத்தின் பலம் ரைட்டா, உங்களுக்கு சீக்கிரம் இன்டர்வியூ வந்து அது ஒரு பெருசாக வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி தர்றாங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பிஸ்னஸில் ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் ஏதாச்சும் வந்தால் சட்டு போட்டு கையெழுத்து போடாதீங்க. பணம் இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் யோசித்து அந்த பார்ட்னர் நமக்கு ஒத்து வருவாரா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் இணக்க வணக்கங்களில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. வியாபாரம் தொழிலில் புது பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தோட்டத்து வேலையில் நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு இன்றைக்கி ஒரு அமோகமான வழி தெரியும். ஜம்முன்னு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பம் அப்படி எடுத்து பார்த்தா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சின்ன சின்ன விசேஷங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சுப செய்திகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்க விஷயத்தில் கூட ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் தேடி வரும். வீடு இன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி கலகலன்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாப்பினஸ். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் விஷயத்தில் இன்றைக்கி பழைய ஆளுகிட்ட இல்லை, அது உங்கள் ஆளுகிட்ட தான். நீங்கள் பேசுகிறப்ப கொஞ்சம் உஷாராக பேசுகிறது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயத்தை பேசி பிரச்சனை கொண்டு வந்து விட்டுறாதீங்க. என்ன தேவையோ அவனுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் செஞ்சுட்டு கமுக்கமாக இருப்பது காதல் கூட்டத்துக்கு நல்லது. ரைட்டா? படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. எந்த டைமில் எதை படித்தா எப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதலாம் ஒரு பிளான் பண்ணி படிப்பீங்க. அதனால் ஜெயிப்பது உறுதி, கவலைப்பட வேண்டாம். ரைட்டா? இன்றைக்கி பாடமெல்லாம் மனசில் கப்புன்னு ஏறுங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விதமான அசதி அல்லது கால் வலி வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா கோல்டன் எல்லோ கலர் நல்லா இருக்குதுங்க. இந்த தங்க நிறம்னு சொல்லுவோம் அல்லது மஞ்சள் கலந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா இன்றைக்கி போகிற காரியம் மங்களகரமாக நடக்கும். ஜெயமோ ஜெயம். சந்தோஷமாக இருங்க. பொற்காலம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படி எடுத்து பார்த்தா முருகா இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி 2:15 மத்தியானம் 2:15 ஆரம்பித்து 3 மணி 3 வினாடி வரைக்கும் 48 நிமிஷம் வேலை செய்யுது. இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சூரியன் இருக்கார்ல, அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவோட அருளை அப்படியே அள்ளி உங்களுக்கு தர்றார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய மனுஷனை போய் பார்க்குறீங்க, ஒரு காரியத்துக்காக ஒருத்தர் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். நம்பி பண்ணுங்க. ரைட்டுங்களா? மகம் நட்சத்திரம் அவங்களுக்கு கேது யார் அதிபதி. அப்போது அவருடைய பலத்தால் இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சீக்கிரம் நடக்கும். மனசு நிம்மதியாக இருக்குங்க மகத்தை பொறுத்த வரைக்கும். பூரம் நட்சத்திரம் அவங்களுக்கு சுக்கிரனுங்க. சுக்கிரன் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி பொன் பொருள் சேர்க்கை மனசில் சந்தோஷம் இதெல்லாம் தேடி கொடுப்பார். செலவு மட்டும் கொஞ்சம் வச்சு விட்ருவார். வரவு வர அளவுக்கு செலவை வச்சு விட்றதா மீறினாலாரு சுக்கிரன். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் மட்டும் சொல்லலாம். ஜாலியாக செலவு பண்ணணும்னா செலவாகத்தானே செய்யும். ரைட். உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய பலம். அவரால் இன்றைக்கி தந்தை வழி சொத்துக்களில் ஒரு விதமான இழுவையான தீர்வு இருந்து கிடைக்கலன்னு நினச்சா இன்றைக்கி கிடைக்கும். வெட்டுன துண்டுலாம் கிடைக்கும். ஆகும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. ரைட்டுங்களா? சரி. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்து பறவைகள் எங்கே வருது உங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருந்தால் கொண்டு வைங்க. காரியம் இல்லை, போகிற காரியம் இல்லை, வெரசா பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. ராசியின் அதிபதி இன்றைக்கி வந்து 6ல் இருக்கார். சந்திரன் எடுத்து பார்த்தா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ஜம்முன்னு தான் உட்காந்துருக்காருங்க. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீட்டில் இன்றைக்கி உங்கள் பேச்சால் ஒரு பெரிய காரியம் ஒன்று நடக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு தடைகள் எதுவும் வராது. அதுலேயே பேச்சிலே லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு புதன் ப்ளஸ் ராகு இருக்காங்க. அப்போது எதிரிங்க கூட இன்றைக்கி உங்கள் முன்னாடி பணிஞ்சு போயிடுவாங்க. பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அது நேரடி எதிரியாக இருந்தாலும் சரி, மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி என்ன இருக்காங்க. அப்போ 3 கிரகம் இருந்தால் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு அவங்க பேச்சுக்கு மறு பேச்சில் என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்தை கேட்டுக்கிட்டு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கலத்திர ஸ்தானத்தில். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். 8ல் சுக்கிரன் இருந்தால் மறைமுகமான அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாரல் சப்போர்ட் வரும். 10ஆம் வீட்டில் குரு அண்ணன் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆனால் 10ல் தொழில் ஸ்தானம் குரு இருந்தால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி சூப்பராக நடக்கும். கவலைப்படாது. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே விரயஸ்தானில் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 2 பேரும் இருந்தால் கேது இருக்காடி தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கனவு வர மாதிரி இருக்குது சார், கனவு வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. தொந்தரவு தானுங்குது. அதே சமயத்தில் மற்றபடி எல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. மாந்தினாலும் பெரிய கனவு தான், வேறு ஒன்றும் பெருசாக தொந்தரவு தெரியலைங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸில் இன்றைக்கி வேலையெல்லாம் படப்படன்னு போகிறவங்க முடிச்சுட்டு நல்ல ஒரு மரியாதையாக நடந்துக்குவாங்க. நீங்களும் மரியாதை நடந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. நார்மலாக ஒரு லைஃப் தானுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கடையில் உங்களுக்கு புது கஸ்டமர்கள் கூட்டம் கலகலக்கும். பார்ட்னர்கிட்ட அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் உங்கள் ஐடியாக்கள் எல்லாமே இன்றைக்கி பர்ஃபெக்டாக நச்சுன்னு வேலை செய்யும் அப்படிம்பாங்களா, அப்படி வேலை செய்யும் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்.
விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டத்தில் இன்றைக்கி புதிய வேலைகள் ஆரம்பிக்கணும்னா நல்ல நாள் ஜம்முன்னு ஆரம்பிக்கலாங்க. நிலம் வாங்குறத பற்றி பக்கத்து இடத்துல நிலங்குது வேலைக்கு வருது அப்படின்னா அதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுவீங்க, காரியம் நடக்கும். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி உங்கள் வீட்டு மகாலட்சுமியை கொஞ்சம் அனுசரித்து போகணும். ரைட்டா? அவங்க ஒரு விஷயத்தை பட்டுன்னு கேட்பாங்க, நாமளும் நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு முடிவு சொல்லணும். நாளைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ சொல்லியா சொல்கிறேன்ல கேட்குறேன்ல அப்படின்னு கேட்பாங்க. அதே சமயத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீடு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதில் இல்லை. பட் ஒரு முடிவை இன்றைக்கி எடுக்கணுங்க. லேட் பண்ண என்ன பண்ணுறதுன்னு உரிமையாக கேட்பாங்க. அப்புறம் அப்படி சொன்னால் கேட்கணும்ல, அதனால் அனுசரித்து போய்க்கோங்க, முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல மெசேஜ் காதலிகிட்டையோ காதலன்கிட்டையோ இருந்து வரும். கல்யாண பேச்சு எடுப்பதற்கும் இந்த ஒரு நல்ல நேரம் தானுங்க. நீங்கள் சூப்பராக எடுக்கலாங்க. பொறுமையாக பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்பா அம்மாட்டேன் சட்டுப்புடன் காரியம் கைகூடும். காதல் திருமணத்தை நோக்கி பயணம் சூப்பராக அமையும். படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கூட இமெயில் வந்திருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. மற்றபடி கல்விக்கு அச்சாரம் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல இன்றைக்கி கொஞ்சம் உஷ்ணம் வர மாதிரி இருக்குது, கண்ணெரிச்சல் வர மாதிரி இருக்குது. ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டு மாதிரி பார்த்துக்கோங்க. அதே தண்ணி குடிக்கணும், அவ்வளோதானே. அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா லக்கி நம்பர் 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு க்ரீன் கலர் நல்லாயிருக்கு. அதில் கிளிப்பச்சை கலரு பேரட் க்ரீன் போடலாம். ரெண்டும் போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் போனீங்கன்னா இல்லை கல் எடுத்து அடிப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அந்த மாதிரி கலர் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்னா பச்சை கலர் கொஞ்சம் அட்ராக்டிவ் கலர். காரியம் வந்து டக்குன்னு முடியும். இருந்தால் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது? சரி சரிங்களா? உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தா காலையில் 10:30 10:30 மணி முதல் 11:18 வரைக்கும் இந்த 48 நிமிஷம் வேலை செய்துங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி புதன் வந்துங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அருளை அப்படியே வாங்கி உங்களுக்கு சாராம்சமாக கொடுக்குறார். நீங்கள் இந்த நேரத்தில் எந்த வேலையை செஞ்சாலும் அது அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும், நல்ல வழி கிடைக்கும், தடங்கல்கள் பாதிக்காது. கேட்டுங்களா? உத்திர நட்சத்திரம் இன்றைக்கி ஒரு சபாஸ் வாங்குகிற அளவுக்கு ஒரு வேலையானாலும் சரி, ஒரு வியாபாரம் தொழிலில் நல்லாவே நடத்துவீங்க. செலவு செய்கிறது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். கேட்டா? உத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய பலம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதனால் மகிழ்ச்சி. ஒரு வெளிநாட்டுக்கு நல்ல செய்தி, நினச்சபடி ஒரு காரியம் நடப்பது, இதெல்லாமே மகிழ்ச்சி தரும்ல. மனசுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குதூகலம் நடக்கக்கூடிய அமைப்பு ஹஸ்தத்துக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி. காரணம் சந்திரன். சித்திரை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய பலம் இன்றைக்கி பூமி மூலியமாக, அதாவது பூமியான நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு லாபம் வரசாக கிடைக்கும். காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி சரவடியாக முடியும். கேட்டுங்களா? பரிகாரம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு கைவிடி பாசிப்பருப்பை உங்கள் வீட்டு வாசப்படியில் இருக்கக்கூடிய, வாசப்படினா என்னங்க, வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குருவிகளுக்கு கொஞ்சம் உணவாக கொடுங்க. காரியம் பச்சை பயிற்றுக்கும் புதனுக்கும் அப்படி அமைப்பு இருக்குது. எல்லாம் வரசாக நடக்கும், நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம். துலாம் ராசி நேர்களே, ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 7ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் எடுத்து பார்த்தா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு லக்ன வீட்டிலே இருக்கார். அது ஜம்முக்கு வந்துருக்காருங்க. அவருக்கு வந்துட்டு போகிறார், நாங்கள் வர்றது அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லக்ன வீட்டில் தான் சந்திரன் முதலையே பார்த்துட்டோம்னா லக்னத்தில் சந்திரன் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறக்கே ரொம்ப லட்சணமாக இருப்பீங்க. அவ்வளோதானே? ரைட்டா? லட்சணமாக இருந்தாவே மனசு பூரிப்பாக இருக்குது. நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறேன்னா அது நம்ம வீட்டுக்காரி சொல்கிறாங்களா, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு கிரிப் வரும்ல, அந்த கிரிப் மூட்டு வரும். ரைட்டுங்களா? ஒரு ஜொலிப்பு, ஒரு மினுமினுப்பு வரும். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போது ஒரு இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அல்லது தடைகள் இருந்தாலும் நீங்கள் நினச்சது வரப்போகுதுங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். நல்லது நடக்கும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. அப்போ 3 கிரகங்கள் இருந்தால் எதிரிங்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அவங்களாம் அடடா நாம் ஒன்று நினச்சோம், கடைசியில் அவனுக்கு சக்ஸஸாக முடிஞ்சுன்னு புலம்புவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது இன்றைக்கி. 7ஆம் வீடு களத்திர சனம் சுக்கிரன் இருக்கார். அப்போ ராசியின் அதிபதி 7 பலமாக இருக்குங்காட்டி இன்றைக்கி சொல்லவே வேண்டாம். தொழிலில் பார்ட்னராக இருந்தாலும் ஆமாஞ்சாமி ஓட்டுருவாங்க, அம்மனியாக இருந்தாலும் உங்களுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க. அந்தளவுக்கு 2 பேர் சேர்ந்து வெளியூர் பயணம் போவதற்கு கூட ஒரு அமோகமான சான்ஸ் இருக்குது. 8ஆம் வீடு யாரும் ஒருத்தர் இல்லைங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த குருவன் இருக்கார். அப்போ பெரிய மனுஷங்க கூட இன்றைக்கி ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. சில இடத்துல எல்லாத்துடைய மூதாதையர் ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு அமோகமான அமைப்பு 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. லாபத்தில் கேது இருக்குங்காட்டி எதிர்பாராத இடத்துல இருந்து வராத பணம் கூட இன்றைக்கி வரசா வரும். கேது நிலைமைப்பில் இருக்கார். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு சவாலான வேலையை கூட சாட்டு போட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன் சார் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்ட்டு வீட்டுக்கு வருவீங்க. அந்தளவுக்கு எதையும் ஸ்பீடாக பண்ணுவீங்க, மற்றவனை ஆச்சரியப்படுத்துவீங்க. வேலையில் கூட ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் மேலே, ஒரு நம்பிக்கை அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை காலகாலத்தில் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா, காலகாலத்தில் இன்றைக்கி வந்துருச்சு, எடுப்பீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு நிலையை
உயர்த்தும், ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, தோட்டத்தில் இன்றைக்கி தண்ணி பாசனம், நீர் பாசனம் நல்லா ஜம்முன்னு நடக்கும். சின்ன சின்ன டிராக்டரு, ரோட்டோவேட்டரு, சின்ன இந்த ட்ரெய்லரு, இது மாதிரி சின்ன ரிப்பேர் வருங்க. அதை கொஞ்சம் செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது. கொஞ்சம் செலவு தான், விவசாயி செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி செலவு கொஞ்சம் இருக்குது. உபரி வருமானம் ஓகே தான். சரிங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இன்றைக்கி உங்கள் பேச்சு தானே எடுபடும். அம்மனியும் ஆமாஜாமி சரிங்க, நீங்கள் சொன்னால் சரிங்க அப்படின்னு குடும்பமே உங்களுக்கு ஆமாஜாமி தான், ரைட்டுங்களா? அதனால் உங்களுக்கு வீட்டுக்காரமாக உங்களுக்கு பிடிச்ச சமையலை வச்சு அஸ்துவாங்க, ரைட்டா? குதூகலமாக உங்களை வச்சுருப்பாங்க. 2 பேரும் அப்பப்போ முடிஞ்சால் வெளியில் கோயிலுக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இப்படி குடும்பம் செழிக்கும், மகிழ்ச்சி சந்தோஷம் நீடிக்கும். கொல்லப்படாதீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் அம்மனியோட சின்னதாக ஒரு லடாய் சண்டை வருவதற்கு வாய்ப்பு தெரியுதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் அந்த உறவு ரொம்ப நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரத்துக்கு வர சொல்லுவாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை 500 ப்ரோக்ராம் வச்சுருப்போமே, அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க அம்மனிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறேன். படிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். படித்தா போதும் சார், மெதுவாக படிப்பு அப்படிங்க. மெதுவாக படித்தாலும் காலாகாலத்தில் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆனால் பட் நல்லா படிப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பான்னு வச்சுக்கலாம். அந்த அசால்ட் இல்லாமல் அந்த சின்ன சின்ன குழப்பமெல்லாம் வராமல் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், சூப்பராக ஜெயிக்கலாங்க படிப்பை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? ஆரோக்கியங்களா? ஆமாங்க. அது என்ன கண்டிஷன்? 1 2 3 ஆரோக்கியத்தை பற்றி பொதுவான என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான மனப்பதட்டம் அல்லது தலை பாரமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு தூக்கம் போட்டு எந்திரிங்க, எல்லாம் பறந்து போயிடும், ரைட்டுங்களா? உங்களை பொறுத்தவரை லக்கி நம்பர் 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா சில்வர் அண்ட் ஒயிட் கலர், ரெண்டுமே இல்லை சில்வர் ஒயிட் இந்த மாதிரி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது வெள்ளை கலர் தான், அது மாதிரி கலர் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்குங்க, சாந்தமாக இருக்குங்க, ரைட்டா? சரி. இன்றைக்கி கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கு எடுத்து பார்த்தா சாயந்தரம் 7:15 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி 3 வினாடி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் தானே உங்கள் ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்துங்க பாக்கியஸ்தான குருவோட அப்படியே அந்த ஒளி பவரை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய முடிவு எடுத்தாலும் குடும்பத்துடன் உட்காந்து பேசுங்க. நல்ல முடிவு எடுத்திங்கன்னா அது தீர்க்கமாக இருக்கும், ஜம்முன்னு முடியும், தடைகள் இல்லாமல், ரைட்டா? இறைவன் வழிவகுப்பான். நட்சத்திர பலன் பார்த்தா சித்திரை 3 4 பாதங்கள் அல்லது செவ்வாயினுடைய பலத்தால் இன்றைக்கி உங்களுக்கு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடியவன லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சண்டே கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க, லாபம் கிடைக்கும், காரியங்கள் எல்லாம் படப்படம் நடந்து முடியும். சித்திரையை பொறுத்த வரைக்கும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் ராகு, அவர் ராகுனுடைய பலத்தால் இன்றைக்கி ஒரு திடீர் பயணம், எதிர்பாராத பயணம் வரும். அது நல்ல விதமான ஒரு அமைப்பில் இருக்குது. பழைய நண்பிகிட்ட மட்டும் கொஞ்சம் சில ரகசியங்களை பேசாமல் இருப்பது இன்றைக்கி நல்லது, ரைட்டுங்களா? உங்கள் காரியத்தில் கண்ணாருன்னு சொல்கிறாங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குருவின் பார்வை, உங்களுடைய அதிபதியின் பார்வையினால் இன்றைக்கி ஒரு பெரிய மனசோட நட்பு கிடைக்கும். மனசை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக வச்சுருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்துலேயும் சொல்லிட்டுங்க. பரிகாரம் என்ன, இன்றைக்கி வீட்டு வாசப்படியிலேயே எல்லாமே இன்றைக்கி வாசப்படி தான், கேட்டுக்கு வெளியில் தான் வாசப்படின்னு சொல்கிறேன் நான். வாசப்படி தாண்டி ஒரு சொம்பு தண்ணி தெளித்து கோலம் போடுங்க. நம்ம வீட்டுக்கு சாமி தேடி வந்து அருள் கொடுப்பார். சில விஷயம், ரைட்டா? நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. அதிபதி செவ்வாய்ங்க இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது சந்திரன் எடுத்து பார்த்தா இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் கமுக்கமாக அமைதியாக கொண்டிருக்கார். சரி. அப்புறம் 4ஆம் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டு விவகாரத்தில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும், அமைதியாக இருந்தாவே தானாக சரியாகி விடும், ரைட்டுங்களா? அப்புறம் 4ஆம் வீட்டில் அவங்க இருக்காங்களா. அப்புறம் 5ஆம் வீட்டை எடுத்து பார்த்தா அங்கே வந்து சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. அப்போ 3 கிரகங்கள் முறுக்கிட்டு நிற்குது. அப்போது பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக என்ன பண்ணுறான்னு கவனிங்க அப்படின்னு அர்த்தம். 3 கிரகங்கள் ஒவ்வொரு திசையில் இருக்காங்க. 4ஆம் வீட்டை பொறுத்தவரை சுக்கிரன். அப்போ இன்றைக்கி எதிரிங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. சுக்கிரனோட அமைப்பு எனக்கு நல்லா இருக்குது முருகா. அப்புறம் முருகா 7 ஒருத்தர் இல்லை. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு அண்ணன் இருக்கார். குரு அண்ணன் இருந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு, நான் மறைமுக உதவிகள், ஒரு மாரல் சப்போர்ட் இன்டைரக்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும், ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. கேது மாந்தி 10ல் தொழில் சார்ந்தாலங்க. அது ஒரு பெரிய தொழில் வியாபாரத்தை பற்றி ஒரு முக்கியமான ரகசியம், ஒரு டாக்டிக்ஸ் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி அமோகமான அமைப்பு அப்படி தான் தெரியுது. 12ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் சந்திரன் தனியாக இருக்கார். அப்போது இது வந்து விரயஸ்தானம். இன்றைக்கி சுப செலவுகள் சந்திரன் கொடுப்பார். மகிழ்ச்சிக்காக ஒரு சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதிகமாக தான் தெரியுது செலவு. கொஞ்சம் எதை செலவு பண்ணணும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஹாப்பினஸுக்கு பஞ்சம் இல்லை, ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு பெரிய வேலை ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லை. இருந்தால் கூட ரிலாக்ஸாக வேலையை முடிச்சுட்டு நான் ஆசிடிஸ் வருவீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏப்பா திங்கக்கிழமை வந்து இங்கே அப்ளை பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க.
அந்த அமைப்பு தான் நல்லா இருக்குது இன்றைக்கி. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் கடன்கள் இருந்தால் படிப்படியாக வசூலாகும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. இந்த உரம் போடுறது, தண்ணி பாய்ச்சல பிஸியாக இருப்பீங்க. சந்தை நிலவரம் நல்லாவே இருக்குதுங்க. ரைட்டா? கிணத்துல கொஞ்சம் ஆழம் பண்ணலாமா, இல்லை போரில் ஒரு நோடி அதிகம் போடலாமான்னு பற்றி சிந்தனை வரும். வெய்ய காலமில் தண்ணி பத்தாமல் போயிரும்ல, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் மேலே ரொம்ப குழப்பாசத்தில் இருப்பாங்க. உங்கள் மேலே கணவன் மனைவின உறவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வரேன். சாயந்தரம் இன்றைக்கி வீட்டில் சாயந்தரத்துக்கு மேலே இன்றைக்கி வீடே கலகலப்பாக இருக்குது. அப்படின்னு நீங்களே க்ளோஸாக இருந்தால் வீடு கலகலப்பாத்தானுங்க இருக்குது. ரைட்டா? சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை சிறக்கட்டும். அந்த சென்னிமலை முருகன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கட்டும்னு சந்தோஷமாக சொல்லிட்டுங்க. இந்த காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி உங்கள் ஆளுகிட்ட சின்னதாக ஒரு சின்ன மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் 2 பேருமே அனுசரித்து போகணும். மனசு விட்டு பேசணும் முதல்ல நல்ல காதலுக்காக இருக்கிறவங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் படித்தாலும் மறந்து போயிடுது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் படிங்க. படிப்பில் கவனமாக வச்சு படிச்சிங்கன்னா மறக்காது. எழுதி பார்த்து படிங்க, இல்லைன்னா ஹிண்ட் எடுத்து படிங்க, நல்லா ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விதமான வயிற்று உபாதை வர மாதிரி இருக்குது. அதாவது அஜீரணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்டு அளவாக சாப்பிட்டு இருந்துக்க வேண்டியதான். அதிர்ஷ்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு அந்த பிளட் ரெட்டும்பாங்க, சிகப்புலியே அது மாதிரி கொஞ்சம். இப்போ நான் போட்டிருக்கிறதே பார்த்து ஆரஞ்சு கலருங்களா, இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி கலரை கொஞ்சம் ரெட் கலர் போட்டிங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. அவ்வளோதான், போகிற காரியம் வரசா முடியும். சரிங்க முருகா? உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படி எடுத்து பார்த்தா நைட்டு 9:15 10:03 வரைக்கும் இருக்குது எல்லாம் தூங்குற டைமில். இந்த நேரத்தில் தான் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் வந்துங்க லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேர்ந்து அப்படியே ஒரு வழியை கொடுக்குறார், ஒரு சிந்தனையை கொடுக்குறார். ஒரு தெளிவு எடுக்க முடியாத விஷயத்தை பற்றி இந்த நேரத்தில் சிந்தனை பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு பெரிய முடிவு எடுத்தாலும் அது வெற்றிக்குண்டான டைம். குடும்பத்துடன் உட்காந்து நல்லா பேசி பாருங்கள், சிந்தனை பண்ணி பாருங்களேன். சரிங்களா? விசாக நட்சத்திரம் அடுத்தது. குருவோட பலம் என்னென்ன இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பழைய சொத்து விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனசு சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கும். அனுசம் நட்சத்திரம் அவங்களுக்கு சனி பகவான் அவருடைய அருளால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பெரிய ஒர்க்கோடலாம் கொஞ்சம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இருக்காது. மனசை ரிலாக்ஸாக இன்றைக்கி இருக்காரு. சனி பகவான் இன்றைக்கி சந்தோஷமாகறா அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களை. ஆனால் செலவு மட்டும் வச்சு விட்ருவார். கொஞ்சம் உஷாராக இருங்க, பார்த்து இருக்கிறத வச்சு செலவு பண்ணுங்கள். கடன் வாங்கி செலவு பண்ணிடாதீங்கன்னு அனுசத்தை சொல்லலாம். கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் அவங்களுடைய பலத்தால் இன்றைக்கி ஒரு வியாபாரம் தொழிலை பற்றி ஒரு விஷயம் டக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஓ இது அந்த ரகசியமா அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. லாபம் இன்றைக்கி அமோகமாக இருக்குது கேட்டையை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? இன்றைக்கி எளிய பரிகாரம் என்ன பண்ண, ஒரு கைப்பிடி பச்சரிசியை உங்கள் வீட்டில் வெளியில் இருக்கக்கூடிய எறும்பு அல்லது பறவைகளுக்கு போடுங்க, ஜாலியாக போடுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக வராத தீராத கடன் கூட இன்றைக்கி தீர்த்து வைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதுக்காக அப்படி சொல்கிறோம். ரைட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி குரு இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சந்திரனை அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப சந்திரன் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் கொஞ்சம் லெவலாக தான் கொண்டிருக்கார். நல்ல லெவல் தான், கெத்து. அப்புறம் 3ஆம் வீட்டுக்கு வாங்க. அது ஏன்னா இப்போ வந்துங்க உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திரன் 2 தானுங்க நம்ம அந்த டிசைட் பண்ணுற ஃபேக்டரில் அதிகமாக இன்வால்வ் ஆகுவாங்க. அதுக்காக அப்படி சொல்கிறோம். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இன்றைக்கி உங்கள் பேச்சில் ஒரு பவர் வேலை செய்யும். இளைய சகோதரர் வழியில் கூட ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு சூரியன் செவ்வாய் சனியன் இருக்காங்க. அப்போ 3 கிரகங்கள் இருக்குங்காட்டி உங்கள்கிட்ட ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா, இல்லை வீடு இது வாடகை இருக்கிறது மாறலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துட்டு போகும். ஒரு ராயலான ஐடியா பிறக்கும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அப்போது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வழியில் ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போது ராசியின் அதிபதி 7 இருக்குங்காட்டி கூட்டு தொழிலில் இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷரின் தலையீடு கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? அதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே, நல்லது நடக்கும். ரைட்டா? ஒன்றும் தொந்தரவு இல்லை. 9ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்படி இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போவதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பு. நீங்கள் போனீங்கன்னா பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ரைட்டுங்களா? ஒரு சுபகாரியத்துக்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய நல்ல நாளில் உங்களுக்கு இருக்கான். கேதுனால பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லை, நல்லதாக நடக்கும். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். லாபத்தில் சந்திரன் அப்போது பலமாக இருக்குங்காட்டி இன்றைக்கி நல்லது நடக்கும். தொட்டது பொண்ணாகும்னு சொல்லுவாங்களே, பொண்ணாகுதோ இல்லையோ நினச்சது நடக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. புரிஞ்சுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லை. ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு பொறுப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். இன்றைக்கி உங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. நீங்களும் ஜம்முன்னு விளைச்சிட்டு வருவீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு புது
பார்ட்னர்ஷிப் போடணுங்கிற எண்ணம் வரும். நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரைட்டா? அதே சமயத்தில் கொடுத்த கடன் படிப்படியாக வசூலாகும். ரைட்டுங்களா? இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் இன்றைக்கி தண்ணி பாசனம் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். விளை பொருட்களுக்கு இன்றைக்கி சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கணவன் மனைவியில் அந்யோன்யமாக இருப்பீங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட பேசி தீர்த்து ஒரே தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி வீடே கலகலப்பாக இருக்குங்க. அதுக்கு மேலே சொல்வதற்கு எதுவும் இல்லை. கலகலப்புனாவே தெரிஞ்சு போச்சு. சந்தோஷம், மகிழ்ச்சி. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நன்ற ஒரு தித்திப்பான காதல், வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பான காதல் இன்றைக்கி வெளிப்படும். அதே சமயத்தில் கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு நல்ல கெத்தான நாள், கெத்தான நேரம் இருக்குது. காதலர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்கல்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி தேடி வரும். படிப்பில் வேகம் அதிகரிக்கும். நல்லா சூப்பராக படிப்பாங்க, குழப்பலன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான அசதி, டயர்டு, அப்புறம் கால் வலி வர மாதிரி இருக்குது. அப்பப்போ ரெஸ்ட் தான் ஒரே வழி. புரிஞ்சுதுங்களா? லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி கோல்டன் எல்லோ கலர் மாதிரி நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட போனால் ஜிஞ்சுக்கான்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டால், மஞ்சள் கலர் துண்டை கூட போட்டு போனால் கூட உங்கள் போகிற காரியம் மங்களகரமாக முடியும். சரிங்களா? சரி. உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு பார்த்தா காலையில் 9 மணி 9:15 முதல் 10:03 வரைக்கும் அந்த பொற்காலம் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தோட அருளை அப்படியே உள்வாங்கி அப்படியே உங்களுக்கு கொடுக்குறார். இந்த நேரத்தில் எதை செஞ்சாலும் வெற்றி நிச்சயங்க. இறைவன் வழிவகுப்பான் இந்த கோல்டன் ஹவர்ஸில். பார்த்து பண்ணுங்க. சரி, நட்சத்திர பலனுக்கு போலாங்க. மூலத்தை பொறுத்த வரைக்கும் கேது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ உங்களுடைய ஆன்மீக பயணம் அமையக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. மனசு நிம்மதியாக இருக்குங்க. யாருக்கு? மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது போராட நட்சத்திரம். அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரனுங்க. சுக்கிரனுடைய அருளால் இன்றைக்கி பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். கிட்ட ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. முருகா உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பலம் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் இது இழுவரிகள் நீங்கி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இன்றைக்கி சின்ன பரிகாரம், ஒரு கைப்பிடி சுண்டல் இருக்குல்ல, சுண்டல் அதை எடுத்து அதை நைட்டே ஊற வச்சு அந்த சுண்டலை நுணுக்குனா பசையாட்ட வரும். அதாவது மாவு மாறு ஆயிடும். அதை எடுத்து பறவைகளுக்கு உணவாக வைங்க. சுபகாரியம், தடைபட்ட காரியம் தடைபடாமல் நடக்கும். சுபகாரியம் நல்லதாக நடக்கும். ரைட்டா? இறைவன் நல்ல வழி கொடுப்பான். போயிட்டு விட்டுங்களா? தேங்க்யூ, வணக்கம். மகர ராசினர்களே, ராசியின் அதிபதி இன்னைக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். ரைட்டுங்களா? அதே சந்திரன் நிலை எடுத்து பார்த்தா இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ரொம்ப சுறுசுறுப்பாக உட்காந்துட்டு அவர் வேலையை காமிச்சிட்டு இருக்கார். சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் 2ஆம் வீட்டுக்கு வாங்க. அங்கே வந்தால் ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா பேச்சால் இன்றைக்கி ஒரு பெரிய லாபத்தை இழுத்து போட்டுருவீங்க. பேச்சு திறமை நல்லாயிருக்கு. வார்த்தையில் இன்றைக்கி வெள்ளைக்கட்டி மாதிரி பேசுவீங்க, சக்கரை கட்டி அது மாதிரி. ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. 3 இத்தனை கிரகங்கள் இருந்தால் உங்களுடைய தைரியம் இன்னைக்கு கல் மாதிரி கின்னு நேரும். எதிரிங்க இன்னைக்கு ஓடியே போயிடுவாங்க. ரைட்டுங்களா? 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் அண்ணா இருக்கார். அப்போ சுக்கிரன் இருந்தால் என்ன, வீட்டுக்கு தேவையான ஒரு சொகுசான பொருள் வாங்கணும் ஐயா. சிங்கிள் டோர் பிரிட்ஜ் ஆகாதுங்கோ, டபுள் டோர் பிரிட்ஜ் வேணுங்கோ அப்படின்னு கேட்டால் டக்குனு வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு காசு பணம் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைப்பு இருக்குது. ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருந்தால் இன்றைக்கி பழைய கடன் விவகாரம் இல்லை, இன்றைக்கி ஒரு நல்ல முடிவுக்கு வரும். தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. 8ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் ஏதோ ஒன்று வரும். ஃப்ரிட்ஜ் விஷயத்தையும் எடுத்தால் கூட உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இந்த பொண்டாட்டி சொன்னால் அப்படியே கேட்குற பைத்தியார பையன், ஒத்த டோர் பிரிட்ஜ் வச்சு ஆகாதா 2 டோர் வேணுமா அப்படின்னு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புறாக சமாளிச்சிருவீங்க. அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, இல்லை வீடு பெருசாகி போச்சு பத்தாதுமா அப்படின்னு நைஸாக பேசி வாங்கிட்டு வந்துடுவீங்க. அது சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10ஆம் வீட்டை பற்றி சந்திரன் இருக்கார். அப்போது வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு ராஜ மரியாதை. ராஜ மரியாதைன்னு என்னங்க, அவ்வளோதான், சந்தோஷம். சரிங்க. இப்போ வேலையை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்றைக்கி போகிற இடத்துலையே கெத்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்ச பழைய வேலைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அங்கீகாரம், அது ராஜகம்பீரம், ராஜ மரியாதை கண்டிப்பாக உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் இன்றைக்கி புதுசாக கஸ்டமர்கள் கூட்டம் புதுசாக நிறைய இந்த ஒரு வழியில் வரவே மாட்டேன்னு நினச்சேன், இவெல்லாம் வந்துட்டு இருக்கானே அப்படி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிஸியாகவே இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் உங்கள் ஐடியாக்கள் எல்லாம் இன்றைக்கி பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கு இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாட்டில் சீக்கிரம் வாங்க, வேலையை முடிச்சு மத்தியானம் போகணுங்க, வெயில் வேலை செய்ய முடியலிங்க அப்படின்னு காலையில் நேரமே வந்துடுவாங்க. நீங்கள் அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு உபரி வருமானம், சந்தை நிலவரம் எல்லாமே சாதகமாக இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி உங்கள் பேச்சு தானுங்க,
பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கார அம்மா கூட இன்றைக்கி உங்களுக்காக காலையில் பிடிச்சா செய்வாங்க, மத்தியானம் பிடிச்சா செய்வாங்க, நைட்டுக்குள்ள என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி அசத்தல் அம்மனியாக இன்றைக்கி நம்ம வீட்டில் வீட்டுக்காரமாக இருக்கும். ரைட்டா? நாமளும் அம்மனிக்கு குழுங்க தேவையான வாங்கி கொடுக்கணும். ஐஸ்கிரீம் சொல்லிங்கோ அதுக்கு மேலே பண்ணி கொடுங்க. வீட்டுக்கார அம்மனி குதூகலமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆளுவோட இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மனஸ்தாபம் வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. கொஞ்சம் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம நிறைவேற்றி கொடுப்பது நமக்கு காதலனுடைய கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காதலியை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? என்ன கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கோவப்படுவாங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ரைட்டுங்களா? சரி, படிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பசங்க போட்டித் தேர்வாகட்டும், மெயின் எக்ஸாம் ஆகட்டும், படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வழி கிடைக்கும். எப்படியெல்லாம் நல்லா படித்தா மெமரி பவர் அதிகமாகலாம் அப்படிங்கிற தன்மை இருக்குது. படிப்பு சூப்பராக இருக்குது, அது குறைகள் எதுவும் கிடையாது. படிப்பில் வேகம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான மனப்பதட்டம் அது மாதிரி கொஞ்சம் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வேறு என்ன, ஒரு தேவையில்லாத இது கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. 10 காசே பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அது ஏன் நாம் அப்புறம் கவலைப்படணும்? டோன்ட் வரி, அவ்வளோதான். முருகா அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டமான நம்பர் 8ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா டார்க் ப்ளூ கலர் நல்லா இருக்குதுங்க. நல்லா சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் பொற்காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு என்ன டைம் உங்களுக்கு மத்தியானம் தான் வருதுங்க. 12:45 1:33, அதான் 42 நிமிஷம். ரைட்டுங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சனி வந்துங்க லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட அந்த பவரோட சேர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய முடிவு எடுத்தாலும் அது பிரச்சனை இல்லாமல் நல்ல முடிவாக இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லலாம். சரிங்களா? உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. எதை செஞ்சாலும் தொட்டது சபாஸ், நல்ல ஆளுப்பா, பொறுப்பான ஆளுப்பா அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. செலவு கொஞ்சம் வச்சு விட்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கவனமாக செலவில் கண்ட்ரோலாக இருந்துக்குன்னு சொல்லலாம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திரனுடைய பலம் இன்னைக்கு பட்டு ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி ஒரு வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும். மனசுக்கு குதூகலம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் சொல்லிகிட்டே போகலாம். ஹாப்பிங்க. யார்? திருவோணம். எப்படி ரோஹி நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் திருவோணம் ஜம்முன்னு இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாயோடைய பலத்தால் இன்றைக்கி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் லாபம் நல்லா தான் இருக்குதுங்க. காரியங்களெல்லாம் பட்டுன்னு முடியுங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வேலை செய்கிறார். ஒரு பரிகாரம் என்ன பண்ணலாம்னு இன்றைக்கி ஒரு கைப்பிடி எள் இருக்குல்ல, கருப்பு எள், அதை எடுத்து பறவைகளுக்கு வழக்கம் போட காக்காய்க்கு போடுங்க, சாப்பாட்டில் கலந்து போடுங்க. காரியமெல்லாம் தடைகளெல்லாம் நீங்கள் விரசாக நடக்கும், நல்லது நடக்கும். போய்ட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி அதிபதி சனி இன்னைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ சந்திரன் நிலைமை எடுத்து பார்த்தா இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் ஒரு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ நல்ல அமைப்பு தான். அப்புறம் லக்ன வீட்டுக்கு நேராக வந்தால் அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. லக்னத்தில் ராகுவும் புதனும் என்ன ஆகும்? பாதி சோசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி உங்களுடைய புத்திசாலித்தனம் சரவட்டியே வெடிக்க போகுது. யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ரைட்டுங்களா? சரி, 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. புத்திசாலித்தனம் இருக்குது, பட்டு கொஞ்சம் ஓவர் மதப்புன்னு நாங்கள் சொல்லுவாங்களா, அது இருக்கக்கூடாது. இல்லை பஞ்சாயத்து ஆகி போயிருங்கோ, கொஞ்சம் பார்த்துறதுக்கு. 1ஆம் வீடு ஸ்ட்ராங்கு, 2ஆம் வீடு கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 3ஆம் வீடு சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி இளைய சகோதர வழியில் நல்ல செய்தி வரும், உங்களுக்கு அவங்க மாடல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் சுக்கிரன். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். அப்போ குரு இருக்குங்காட்டி பிள்ளைய வழியில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு வரும். அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். பையனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய காலேஜோட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அவன் நினச்சிட்டு நடக்குமா? அப்போ சந்தோஷமாக இருப்பான். பசங்க பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்போம். அது நடக்கும் இன்னைக்கு. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்படி இருந்தால் பார்ட்னர்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும். ரைட்டு? அவங்க கருத்தை உள்வாங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லணும்னு அர்த்தம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் இருக்கார். அப்போ பலமாக இருக்கார். அப்போது தெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ரைட்டா? ஆனால் நம்ம வேண்டுதல் வைக்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இன்றைக்கி பெரிய தொந்தரவு இல்லைங்க. அப்படியே போகிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் தேடி வரும். புதிய வேலை தேடுறீங்களா அவங்களுக்கும் ஒரு நல்ல வழி இன்றைக்கி கிடைக்கும். ரைட்டா? ஒரு கம்பெனியிலேருந்து கூட அப்போ இன்றைக்கு வா அப்படின்னு கூட கூப்பிடலாம். அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு உங்களுக்கு கிரகத்தின் பிரகாரம் நல்லா இருக்குது. சரிங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பிஸ்னஸ் இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை அதில் எடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பழைய கடன்களை வசூலிப்பதற்கும் இன்றைக்கி நல்ல நாளாக தெரியுது. கொடுத்த பணம் வராத கடனாக படம் வரும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குது. முருகா விவசாயம் அப்படிங்கிறது பார்த்தா நிலத்தில் இன்றைக்கி வழக்கமான வேலைகள் தங்கு தடையின்றி நடைபெறும். உபரி வருமானம் நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த மோட்டர் செட்டு இப்போ ரிப்பேர் பார்க்குறதுலாம் இன்றைக்கி நல்ல நாள் தான். அது ரிப்பேர் ஆனால் பார்த்தோம், அதுக்கு போய் நல்ல நாள்னு கிடையாதுங்க. பட் இருந்தாலும் மெக்கானிக் வரணும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் கம்பல்சரி வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. சின்ன சின்ன செலவு வந்தாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டு மகாலட்சுமி தாயா மகாலட்சுமி அம்மனி அம்மனிக்கிட்ட கொஞ்சம் எதையும் நறுக்குன்னு கேட்டு முடிவிடுங்க.
ஏன் நீ சொன்ன முடிவு நல்லா இருக்கு, அதுக்கு தான் கேட்குறோம், கேளுங்க. ரைட்டாக சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆனால் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அம்னிட்டு கேளுங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தை முடிவெடுத்தால் தான் குடும்பம் நல்லா இருக்குது. அம்னி தெற்கு எடுத்து நீங்கள் வடக்கு எடுத்தீங்கன்னா அப்புறம் கிழக்காக இருக்கிற மேக்கருக்கோ கொண்டாடிட்டு போயிடுவேன். அதனால் கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க எந்த ஒரு விஷயத்துலையும். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு தித்திப்பான காதல், வழக்கமான காதல், ஒரு ஸ்வீட்டான காதல், அற்புதமான காதல், நல்ல காதல் ஜெயிக்குதுங்கோ. கல்யாண பேச்சு எடுபடுங்கோ, வீட்டில் பேசுங்க. கேட்டுங்களா? கல்வி, உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய பசங்களையிட்டு நல்லா எதிர்பார்த்தது கிடைக்க மாதிரி தெரியுதுங்க. ரைட்டா? கூடிய நல்ல அமைப்பு தெரியுது. மற்றபடி ஸ்கூல் படிக்கிற பசங்க எக்ஸாம் வர வந்துட்டு இருக்குது, நல்லா படிப்பாங்க, தித்திப்பாக படிப்பாங்க, நல்லா நடக்குங்க, சந்தோஷமாக இருக்குது, படிப்பில் வேகம் பெருசாக இருக்குது. ஆமாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விதமான ஏதோ ஒரு நடக்கலையேங்கிற ஒரு வருத்தம், பதட்டம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம நினச்ச ஒன்றும் ஆகாது. நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு இறைவனை வேண்டிகிட்டு எந்திரிங்க, எல்லாம் பறந்து போய்ட்டு தலபாரமாவது மனப்பதட்டமாவது ஒன்றும் இருக்காது. ரைட்டுங்களா? அதிர்ஷ்டமான நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11. அதிர்ஷ்டமான கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ. அப்போ ராயல் ப்ளூன்னு வந்தாவே ராயலாக இருப்பீங்க. உங்கள் முகமே இன்றைக்கி ராயல் ப்ளூ போட்டு போனீங்கன்னா கெத்தாக மாறும் பாருங்களேன். அதே சமயத்தில் இன்றைய பொற்காலம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணி முதல் 5:18 வரைக்கும் இருக்குதுங்க. அந்த 48 நிமிஷத்தில் என்னென்னா உங்கள் ராசியின் அதிபதி சனி வந்துங்க பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட ஒளியை அப்படியே பவராக வாங்கி அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி 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 உங்களை தேடி வரும். டோன்ட் வரி. ரைட்டுங்களா? நட்சத்திர பலனுக்கு போகலாங்க. அவிட்ட நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பலத்தால் இன்றைக்கி பூமிக்காரன் தான் அவன். வழக்கமாக இந்த ரியல் எஸ்டேட்டு அந்த பூமி சம்மந்தப்பட்டதில் லாபம் நல்லா கிடைக்குன்னு வச்சுங்களேன். காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். செவ்வாய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார். அவிட்டத்துக்கு சதயத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அவரும் இன்னைக்கு பலமாக இருக்கார். ஒரு திடீர் பயணம் கூட ஜம்முன்னு அமையும். ஆனால் நண்பர்கள் நண்பிகளை மட்டும் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசாமல் கொஞ்சம் லெவலாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புரட்டாதி என்ன 1, 2, 3 பாதங்கள் இங்கே வருதுங்களா? அப்போ என்ன குருவின் பார்வையால் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கண்டுக்க போகிறீங்க. இது வரைக்கும் என்ன தோன்றாத வழி ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு வழி கிடைக்கும். ரைட்டா? ஒரு நல்ல நண்பரோட நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, பூரிப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ரைட்டா? புரட்டாதி நல்ல அமைப்பில் தான் இருக்குது இன்றைக்கி. அதே சமயத்தில் சின்ன பரிகாரம்னா ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து அதை எடுத்து அப்படியே குருவிகளுக்கு பறவைகளுக்கு கொஞ்சம் தீனியாக வைங்க. அப்படி போட்டிங்கன்னா சாமி காரியமெல்லாம் தடைகள்லாம் நீங்கள் வெரசாக நடக்குங்க. சின்ன சின்ன பரிகாரம் தானுங்க, கண்டிப்பாக பூர்வ புண்ணியத்தினால நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. போய்ட்டு விட்டுங்களா? தேங்க்யூ. வணக்கம் முருகா. மீனராசினியர்களே, அதிபதி குரு. இன்னைக்கு குரு 4ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் எடுத்து பார்ப்போம். அடுத்தது சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னா இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் எங்கே 1, 2, 3 8ஆம் வீட்டில் இருக்கார். 8ஆம் வீடு என்னங்க தெரிஞ்சிருக்கும்ல, அஷ்டமஸ்தானம். அப்போ உஷாராக வந்திருக்காருங்க இங்கே. ரைட்டா? உங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறக்காகவே உஷாராக வந்திருக்காருன்னு அர்த்தம். சரி, அப்போது லக்ன வீட்டுக்கு வாங்க. அங்கே வந்து சூரியன் செவ்வாய் சனியன் இருக்காங்க. லக்னத்தில் 3 கிரகங்கள் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அது 3மே முறுக்கிட்டு நிற்கிதுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் காரியம் சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். 3 பக்கம் இருந்தால் அப்படித்தானுங்க. 2ஆம் வீட்டை பற்றி சுக்கிரன் இருக்கார். அப்படி குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு பொருளாதார முன்னேற்றம், பணத்துக்கு ஓரளவு திருப்தியாக தான் இருக்குது. பணம் கடன் வாங்குற அளவுக்கு இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு என்ன இருக்கார். அப்போ குரு பகவான் இருக்கங்காட்டி வீடு கட்டவோ அல்லது புதிய வீடு மாறலாம் அல்லது புதுசாக ஏதாவது பண்ணலாங்கிற எண்ணம் வரும். காசு இருக்கிறவங்க செய்வாங்க, காசு இருக்கிறவங்க பிளான் மட்டும் போட்டு வைப்பாங்க. நல்ல வழி கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது ப்ளஸ் மாந்தி இருக்காங்களா? அப்போ இருக்கிறப்ப என்ன ஆகுனா இன்றைக்கி ஒரு உங்கள் முன்னாடி அதாவது எதிரிங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொறாமப்படுறவங்க கூட உங்களுக்கு ஒதுங்கி போயிடுவாங்க. எதுக்கு அவனே அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் அடங்கி விடுவார்கள். பொறாமைப்படுவர்கள் எங்கே இருப்பானே தெரியாது. உங்களுக்கு கொஞ்சம் அந்த பவர் இருக்குது இன்றைக்கி. 8ஆம் வீடு அங்கே யார்? சந்திரனுங்க. சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஷ்டமச்சந்திரன் சொல்லுவது. அஷ்டமச்சந்திரன் இருந்தால் என்னங்க பயணத்தில் கொஞ்சம் உஷாராமல் இருக்கும். பயணமெல்லாம் போகிறப்ப தேவையானா போங்க, தேவையெல்லாம் வீட்டில் இருக்கிறது நல்லது. 1, 10, 11 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்படி இருந்தால் இன்றைக்கி சுப செலவுகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதிகமாகவே சுப செலவு வர மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சுப செலவு அதிகமாக வந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்குங்க, அதை பார்த்துக்குங்க, அது ஒரு முக்கியம். சரி, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூட இந்த உங்களுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய சாரம் தெரியுதுங்க. அதனால் ஒரு இன்டர்வியூக்கு உண்டான வழி கூட நல்லா கிடைக்கலாம். இன்றைக்கி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இதுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பிஸ்னஸ் இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான முடிவை ஜம்முன்னு எடுப்பீங்க. ரைட்டா? அந்த வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் ஒரு நல்ல வழி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கலாங்க. பழைய பாக்கியல் படிப்படியாக வசூலாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்கமான வேலைகள்
துரு நடக்குதுங்க. என்ன கொஞ்சம் தண்ணி கிணத்துல கம்மியாக இருக்குது வெய்ய காலத்தில் அப்படின்னு கொஞ்சம் கவலை இருக்கும். அதை பற்றி ஒரு போருக்கு எக்ஸ்ட்ரா போடலாமான யோசனை வந்துட்டு போகும். மற்றபடி சந்தை நிலவரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப நேசமாக பாசமாக இருப்பாங்க. கஷ்டத்துலேயும் கைவிடாத ஒரு மனைவி. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்ட கணவனை தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய இந்த காலத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ரைட்டா? அந்த ப்ளஸ் இன்றைக்கி நடக்கும். வீட்டையும் அவங்க கலகலப்பாக வச்சுருப்பாங்க. கஷ்டத்துலேயும் கலகலப்பாக வச்சுருக்கக்கூடிய அம்மனியை நம்ம மதித்து நடந்துக்கணும். ரைட்டா? மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்பம் அப்படி இருக்குதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அம்மனியோட கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாங்கிற தன்மை இருக்கும். ஆனால் அவங்க சொல்ல வரதை கேட்டுக்கணும், இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ரைட்டா? நம்ம காதலி சொல்கிறத காதலன் கேட்கணும். என்ன சொல்லிட்டே கேட்க மாட்டேங்கிறேன், உன்னை நாள் நம்பி கல்யாணம் பண்ணி என்ன போகுது ஓ அப்படி சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் அந்த உறவு ஜம்முன்னு நீடிக்கும். அப்புறம் படிப்பு பசங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மறதி வர மாதிரி தான் இருக்குது. மறதி வந்தாலும் எழுதி பார்த்து படிங்க, ஹிண்ட் எடுத்து படிங்க. வழக்கமாக சொல்கிற வழிதானுங்க. படிப்பில் கொஞ்சம் அப்படி எடுத்து படிச்சிங்கன்னா ஒன்றும் தொந்தரவுலையும் வச்சுக்கல. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமாக அசட் போனால் அசால்ட்டுன்னு சொல்லுவோம். அசட் இல்லை, அசட்டின்னு சொல்லுவோம், அசால்ட். அந்த அசால்ட்டை குறைக்கணும். நேரத்துக்கு எந்த காரியத்தை போனாலும் அந்த காரியத்தை கரெக்டாக பண்ணணும்னு வச்சுக்கல. ரைட்டா? மற்றபடி மனசெல்லாம் அமைதியாக இருக்கும். அதில் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. பிளான் பண்ணி பண்ணுங்கள். லக்கி நம்பர் பார்த்தா அன்றைக்கி உங்களுக்கு 8ஆம் நம்பரும் 8ஆம் அஷ்டமஸ்தானங்க. ஆனால் அதே வருது பாருங்களேன். 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பர் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நல்ல அமைப்பில் தான் இருக்குதுங்க. லக்கி கலர் பார்த்தா அந்த லெமன் எல்லோ அந்த மாதிரி ஷேர்டில் நல்லாயிருக்கு. எலுமிச்சை மஞ்சள் பாங்க கிட்டத்தட்ட நம்ம கலராக தான் தெரியுதுங்க. இது ஆரஞ்சு. பட் இந்த மாதிரி ஷேடில் வரும். இப்படி போட்டு போனீங்கன்னா இன்றைக்கி உங்கள் தேஜஸும் அழகாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பளிச்சுன்னு எடுத்துக்காட்டுன்னு வச்சுங்களேன். வழி 10 பேர் இருந்தாலும் உங்கள் தேஜஸ் பளிச்சுன்னு தெரியும். சரிங்க முருகா, நல்லது பண்ணுங்கள். பொற்காலம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கோல்டன் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் 20 தான். 7:15 ஆரம்பித்து 8 மணி 3 வினாடி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி குரு வந்துங்க பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்து ஒரு நல்ல வழியை கொடுக்குறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு எதை செஞ்சாலும் நல்லது நடக்குங்க. காதலை பற்றி பேசுகிறவங்க கூட வீட்டில் பேசுங்க. நைட்டு நல்லது நடக்கும். ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். சரி, நட்சத்திர பலன் போலாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் குருங்க. குரு பலத்தால் இன்றைக்கி பழைய சொத்து விவகாரத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் அது இன்றைக்கி ஏதோ ஒரு தீர்வை எட்டும். மனசு ஹாப்பியாக இருக்குது. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சனிங்க. இந்த சனி பகவான் அருளால் இன்றைக்கி வேலைப்பொழு பெருசாக தொந்தரவு இருக்காது. மனசு ரிலாக்ஸாக இருக்கும். செலவை மட்டும் சனி பகவான் வச்சுட்ருவார். கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு உத்திரட்டாதிக்கு சொல்லிட்டுங்க. அடுத்தது ரேவதி. அங்கே வந்தால் புதனுங்க. புதனுடைய பலத்தால் இன்றைக்கி ஒரு வியாபார ரகசியம், பொருளாதார அதை வியாபார ரகசியம், தொழில் ரகசியம் பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அந்த டேக்டிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியை ஃபாலோ பண்ணுவீங்க. மற்றபடி லாபம் இன்றைக்கி நல்லாயிருக்கு. சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லை ரேவதியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி சின்ன ஒரு எளிய பரிகாரம்னா ஒரு கைப்பிடி மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூள் அதை எடுத்து தண்ணியில் கலந்து வாசை தொளிச்சு விட்ருங்க. ரைட்டா? நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் அப்படியே நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? போய்ட்டு விட்டுங்களா? சந்தோஷமாக இருங்க. நற்பவி மீனராசி நேயர்களுக்கு தேங்க்யூங்க. தேங்க்யூ. வணக்கம் போலங்க வஜ்ரமஸ்டர் நேயர்களே. கிரகமைப்பு என்ன சொல்லுதோ அது அடிக்கடி என்னத்தை காமிக்கிறோம். பட் இருந்தாலும் இதானுங்க கிரகமைப்பு. இதை வச்சு தான் கால்குலேஷன் 12 ராசிக்கும் 12 தான் போட்டு சொல்லியிருக்கேன். நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேங்க. நாம் என்ன வாய்க்கு எல்லாம் அந்த சென்னிமலை முருகன் அருள் நல்லது நடக்கட்டும். போய்ட்டு விட்டுங்களா? சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கமெண்ட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.